ஃபர்ஸ்ட் ஹாப்பி சாபத். அவங்க எல்லாருக்கூடையும் மறுபடியும் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஒருத்தங்க அவங்க லைஃப் வந்து காடுக்கு ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சாபத்தில் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜம் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஜம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, அப்போ இந்த நல்ல ஓய்வு நாள் வேலைக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களை வழி நடத்தி இங்கே ஒன்று கூடி சேர்த்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் நாங்கள் இந்த சாபத் ஸ்கூல் லெசன் படிக்கும்போது உங்களுடைய ஆவியானர் எங்கள் கூட இருக்கட்டும். அப்போ நீங்கள் எந்த பரிசுத்தாவினர் இந்த வார்த்தைகளை வந்து உங்களுடைய ஆவியானால் ஏவி எழுதப்பட்டதோ அதே பரிசுத்தாவினர் இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்கிறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தொடர்ந்து நாள் முழுவதும் நீங்கள் வந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஸோ யார்கிட்டாச்சு தமிழ் சாபத் ஸ்கூல் புக் இருக்கா நான் பாரோ பண்ணுறதுக்கு? ஸோ நம்ம இந்த காலாண்டோட கடைசி பாடத்தில் இருக்கும். பாடத்தோட தலைப்பு முடிவுரை, இயேசுவும் அவர் வார்த்தையும் அறிதல். எத்தனை பேர் லெசன் படிச்சிங்க? குட். அட்லீஸ்ட் ஒன் ஹேண்ட் பார்க்குறேன். பட் நம்ம இன்னைக்கு பார்ப்போம், இந்த லெசன் பார்ப்போம். இந்த லெசனில் நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை என்னென்ன முக்கியமான காரியங்களோ அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸோ இல்லை ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் ஷாக்கிங்காக இருக்குன்னா அது எப்போ ஷாக்காக இருக்கும்? புரியுதான்னு தெரியல கேள்வி நான் கேட்டது. பட் ஒரு சர்ப்ரைஸ் நடக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்த்து நீங்கள் சர்ப்ரைஸாக இருக்கிறீங்கன்னா எப்படி வந்து அது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும்? எப்படி அது சர்ப்ரைசிங்காக இருக்கும்? இங்கிலீஷில் கேட்குறேன். ஹவ் ஆர் வென் டஸ் டிஸப்பாயின்மெண்ட், சர்ப்ரைஸ் ஆர் ஷாக் ஹேப்பன்? ஏற்றுக்க முடியாமல் இருந்தா ஓகே. அறிவுக்கு மேலே இருந்ததுன்னா சர்ப்ரைஸ். க்ளோஸராக வந்துட்டார் பாஸ்டர், நான் என் மைண்டில் என்ன வச்சுருக்கேன்னா அது க்ளோஸராக வந்துட்டாங்க. அங்கிளும் கரெக்டாக சொன்னீங்க. சம்திங் தட்ஸ் இம்பாசிபிள், அது சர்ப்ரைஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் சிஸ்டர் டேன்லின் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பேப்டிசமுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஸோ அப்போ இன்னைக்கு காலையில் அவங்க என்னை இங்கே பார்த்துருக்கும் போது, நான் இங்கே சர்ச்சில் வந்து உக்காண்ட்ருக்கேன், என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா நான் இங்கே வரேன்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுவே அவங்களுக்கு தெரியாமல் நான் இங்கே வந்திருந்தேன்னா அது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ சர்ப்ரைஸ்ன்னும் போது சர்ப்ரைஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும்போது அதை பார்த்து நம்ம உடனே ஒரு சர்ப்ரைஸ் ஆகும். அது எதோ பாசிட்டிவாக சர்ப்ரைஸாக இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவாக டிஸப்பாயின்மெண்ட்டாக ஷாக்காக இருக்கலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அப்போ டிசைபிள்ஸ் கிட்ட வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பைபிளில் 3 டைம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து மறித்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து நான் உயிர் தள்ள போகிறேன் அப்படின்னு 3 டைம் ஜீசஸ் சொல்கிறாங்க டிசைபிள்ஸ் கிட்ட. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஆனாலும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட் நடக்கும்போது? அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஜீசஸ் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து மறிக்க போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேன், என்னை அடக்கம் பண்ணுறாங்க, 3 நாள் கழித்து நான் உயிர் தெள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீசஸ் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க சர்ப்ரைஸாக இருந்தாங்க. ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது இல்லையா, எப்படி இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஜீசஸ் சொல்லிட்டாங்களே, எதுக்கு அவங்க டிஸப்பாயின்டடாக இருக்கணும்? எதுக்கு அவங்க அப்படி இருக்கணும்? ஏன்னா ஜீசஸ் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க ஹார்ட்டில் கிடையாது. என்னங்க நம்பலை. ஜீசஸ் சொன்னதை நம்பலை, அவங்க ஏற்றுக்கலாம். அவங்க மனசால் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் அவங்களால மனசால் ஏற்றுக்க முடியல அந்த ஒரு காரியத்தை? ஏன் வந்துட்டு அவங்க ஜீசஸ் சொன்னதெல்லாம் தாண்டி, ஜீசஸ் சிலுவையில் அறையப்படும் போது
ரொம்ப இது பண்ணாங்க. 3வது நாள் அவர் உயிர் தெழுவாருன்னு சொல்லிட்டாரு. யாருமே கல்லறைக்கு வெளியே வெயிட் பண்ணல. எல்லாம் அவங்க ரூமில் என்ன வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எப்போ நம்மளை அடுத்து வந்து நம்மளை கொல்ல போகிறாங்களோன்ட்டு. ஏன் வந்து அவங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, ஏன் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது? ஏன்னா அவங்க நம்மளை ஏற்றுக்கல. ஏன் அவங்க அதை ஏற்றுக்கல அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மெசாயானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்செப்ஷன்ஸ் இருந்தது. அதாவது மெசாயா வந்துட்டு மெசாயா பற்றி அவங்களுக்கு ஒரு கன்செப்ஷன்ஸ் இருந்தது. அவங்க வச்சுருந்த அந்த ஒரு ஐடியாவில் ஜீசஸ் ஃபிட் ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கவே இல்லை. ஜீசஸ் சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை. அவங்க அப்படி என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த டைமில்? லெசன் நமக்கு ஆரம்பிக்கும் போதே அது ஒரு வார்னிங்கில் தான் ஆரம்பிக்குது. அவங்க என்னென்ன கன்செப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க மெசாயா பற்றி அந்த காலத்தில்? அவர் ஒரு ராஜாவாக வருவார். ஆமாம், அவர் ராஜாவாயிட்டார்னா இவங்கெல்லாம் அவரோட டிசைபிள்ஸ் என்ன ஆயிடுவாங்க, ஒரு கூட சேர்ந்து மினிஸ்டர் ஆயிடுவாங்க இல்லையா? அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? வேற என்ன மிஸ்கன்செப்ஷன் இருந்தது? ராஜாவாக வர போகிறாரு, ஜனங்களுக்கு விடுதலை, ரோமன் பாண்டேஜ்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகே, சேம். இன்னொன்று, அவர் மெசாயா வந்து அவங்கள எதுலேருந்து விடுவிக்க போகிறாரு? பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லேருந்து தான் விடுவிக்க போகிறாருன்னு அவங்க பிலீவ் பண்ணாங்க. அவர் வந்து அவங்க சின்ஸ், அவங்களோட பாவத்திலேருந்து அவங்க விடுவிக்குவாங்கன்னு நம்பவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா கன்செப்ஷன்ஸ் இருந்தது அவங்க மைண்டில். நிறைய ஐடியாஸ் அவங்க மைண்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஐடியாஸில் ஜீசஸ் ஃபிட் ஆகலை, அவர் சொன்னது வார்த்தை ஃபிட் ஆகலன்னும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்னதை கேட்கவில்லை, ஏற்றுக்கவும் இல்லை. கடைசியில் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தவறி போயிட்டாங்க. கடைசியில் டிஸப்பாயிண்டடாக இருந்தாங்க. சரி, இப்போ இதை நமக்கு அப்ளை பண்ணுவோம். அதான் ஆத்தர் இங்கே பண்ணுறாரு. நமக்கு இதை அப்ளை பண்ணுவோம். நமக்கு டேனியல், ரெவலேஷன் எல்லாம் தெரியும், எல்லா ப்ராஃபஸிஸும் தெரியும், எல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? நம்மளும் அந்த மாதிரி அந்த ஈவெண்ட் வரும்போது ஒரு அன்ப்ரிப்பேர்டாக, ஒரு டிஸப்பாயிண்டடாக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். அண்ட் yet கேன் வி மிஸ் இட்? அந்த ஈவெண்ட் வரும்போது கேன் வி மிஸ் இட்? சரி, நம்ம இதுக்கு பதில் இந்த கொஷின் இருக்கட்டும். நம்ம இன்னொரு கொஷின் கேட்குறேன். நான் நிறைய கொஷின் தான் கேட்க போகிறேன். ஏன்னா சாபத் ஸ்கூலுன்றது வந்துட்டு நான் டீச்சர் கிடையாது, ஃபெசிலிட்டேட்டர். நம்ம டிஸ்கஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நிறையா கொஷின்ஸ் தான் கேட்க போகிறேன். சரி, நம்ம அந்த கொஷனுக்கு திருப்பி வருவோம். பட் இன்னொரு கொஷின் கேட்குறேன். என்ன கொஷின்னா, இப்போ நிறையா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா? செகண்ட் கம்மிங் வரும்போது கேன் தே பி மிஸ்லெட்? அவங்க வந்துட்டு இங்கே டிசைபிள்ஸ் மாதிரியே, பைபிளெல்லாம் கையில் இருக்குது, ஆனால் அவங்களும் டிசைபிள்ஸ் மாதிரியே ஏமாந்து போகிறதுக்கோ இல்லை ஒரு ஷாக்கான ரியாக்ஷனோ இல்லை ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? எஸ். ஏன்? சேம் ரீசன்ஸ். ஏன்னா அவங்க மைண்டில் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது நிறையா. நம்ம மற்ற கிறிஸ்டின்ஸ் கிட்ட பார்க்கும்போது அப்படி என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது அவங்க கிட்ட? ஆமாம் 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 ஆமாம். ஓகே. ஆமாம். ஸோ அந்த ட்ரூத் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஹெட்டில் மட்டும் இருந்து அதை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலன்னா வி வில் ஆல்சோ பி ஷாக் அந்த ஈவெண்ட் வரும்போது. நம்ம மற்ற கிறிஸ்டின்ஸ் பார்க்கும்போது கிறிஸ்டின் வேர்ல்டில் நிறையா செகண்ட் கம்மிங் பற்றி நிறையா மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா வந்து இந்த 1000 வருஷம் அரசாட்சி எங்கே நடக்கும்? இந்த பூமியில் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன இருக்குது, செகண்ட் கம்மிங் வந்து ஒரு சீக்ரெட் ராப்சராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கிறதால அந்த ஈவெண்ட் நடக்கும்போது எப்படி டிசைபிள்ஸ் வந்து ஏமாந்து போனாங்களோ ஆர் டிஸப்பாயிண்ட் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த டிஸப்பாயின்மெண்ட் நடக்க இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த டிஸப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது, இந்த ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ரைட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? செகண்ட் கம்மிங்கில்
நம்ம வரோம் வரோம் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஜஸ்ட் ரைட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா? ஸோ ரைட் நாலேஜ் கூட என்ன இருக்கணும்? ட்ரூத் படி லிவ் பண்ணணும். அந்த ட்ரூத்தோட அப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஏமாந்து அந்த வஞ்சிக்காமல் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த லெசன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது டிசெப்ஷன் ஹேஸ் டு டூ மோர் வித் த ஹார்ட் தென் ஹெட். வஞ்சிக்கப்படுறது வந்து இட் ஹேஸ் டு டூ மோர் வித் நம்ம இருதய மாற்றத்தை தான் வந்து அது நிறையா குறிக்குதே தவிர நம்ம ஹெட் நாலேஜ் பேஸ் பண்ணி கிடையாது. ஏன்னா எலனோய்ட் எழுதுறாங்க 1 in 20 இல்லையா, 1 in 20 கூட நாட் ரெடி ஃபார் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் வித்தின் அட்வென்டிசம். அப்படின்னும் போது அட்வென்டிசம்லேயே இருந்து நம்ம எல்லா நாலேஜும் எல்லா ப்ராஃபஸிஸும் படித்து கடைசியில் அந்த நாலேஜ் வந்து நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்மளும் என்ன ஆயிடுவோம்? வி வில் மிஸ் த செகண்ட் கம்மிங், வில் பி ஷாக். பட் இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 Thessalonians 2:11. 2 தெசலோனிக்கர் 2:11 லெசனில் இல்லை, பட் நம்ம இந்த வசனத்தை பார்ப்போம். 2 Thessalonians 2:11 யாராச்சும் இருந்தால் வாசிங்க. Thessalonians 2 chapter 2 verse 11. ஓகே ஓகே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பின்னாடி இருந்தே படிப்போம். வேர்ஸ் 7 வாசிப்போம். 7 12 வரை வாசிப்போம். 7 12 வரை. verse 12 ஓகே. இங்கே வஞ்சகத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறார் பால். அதாவது லாலஸ் ஒன் வருவார், இங்கே வஞ்சகத்துக்குள்ளே போகிறாங்க இவங்க. அவங்க ஏன் வஞ்சகத்துக்குள்ளே போவாங்க இந்த வசனத்தின்படி? ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா? எந்த ரீசனால வந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க? இந்த வசனத்தில் நம்ம படித்த இந்த வசனத்தில் படி என்ன ரீசனால அவங்க வந்து வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க? என்ன பொய்ய நம்புகிறாங்க. வேற இன்னும் இருக்கு, இன்னும் இல்லை. they don't want to live a righteous life. அது என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறாங்க? they had pleasure in unrighteousness. அவங்க லைஃப்பில் வந்து they had pleasure in unrighteousness. நீதின்படி நடக்காமல் அநீதியில் வந்து they had pleasure. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, because they loved not the truth. சத்தியத்தை வந்து அவங்க நேசிக்கலை, அது கீழ்ப்படியில். அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வஞ்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா சரியான நாலேஜ் மட்டும் முக்கியமானது கிடையாது. அந்த நாலேஜ் எப்படி நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையா, அதுதான் வந்துட்டு கீ பாயிண்ட். அதுதான் முக்கியம். அப்படி அது இருந்தால் தான் வந்து என்ன ஆகும், நம்ம இந்த வஞ்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். நமக்கு எப்படி வேணுமோ அதை சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணிடுறோம். அதானே சொல்ல வரீங்க? நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ யார் ஏமாந்து போகிறோம்? நம்ம தானே ஏமாந்து போகிறோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அங்கிள்? ஆமாம். ஸோ டயட் விஷயம் வந்துட்டு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம்
கண்டிப்பாக கண்டிப்பாக. நானும் ஜானும் அங்கே யூஎஸில் இருக்கும்போது எங்கள் ஒர்க் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி போய் பைபிள் ஸ்டடீஸ் கொடுக்கறது தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் அங்கே இருக்கும்போது நிறைய நான் அட்வென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு சாபத் அதை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு சிலர் வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாபத்தை அவங்க உணர்ந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் வந்துடும். இன்ஃபேக்ட் சர்ச்சுக்கு கூட வந்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்க வரலை, அவங்க வந்து அதை விட்டு அப்படியே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, ஓ இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குது அந்த ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் எடுத்து இதுதான் இதனால் சாபத் கொண்டாட வேண்டிய தேவையில்ல, சாபத் அப்சர்வ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. என்னென்னா ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு தாட் இருக்கும், இல்லை ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃபை ட்ரூ ஆக்கணுன்றதுக்காக போய் பைபிளில் படித்து இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ ரோமர் 16 இருக்கிற மாதிரி யூனோ இட் டசன்ட் மேட்டர் எந்த டே அப்படின்றது, அது அங்கே வந்து ஃபாஸ்ட் டேஸை பற்றி சொல்லுது. பட் அது தூக்கி சாபத்துக்காக வச்சுட்டு ஓ சாபத் எந்த டே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் கிட்ட போயிட்டு, இங்கே இருக்கிறதுலே மெயின் பாயிண்ட், இந்த டிசைபிள்ஸ் கிட்டேயும் சரி இப்பயும் சரி, ஸ்கிரிப்சர்ஸ் வந்து கடவுள் நேராக சொல்லிடுறாங்க. பட் அதை அவங்க அப்ளை பண்ணாதது, அக்செப்ட் பண்ணாததோட ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஐடியாஸை அவங்க கிவ் அப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. தேர் நாட் வில்லிங் டு சரண்டர் தேர் ஐடியாஸ். நம்ம எப்பவுமே வேதத்தை படிக்க வரும்போது நமக்கு எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் சரண்டர் அவர் ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஒரு வசனம் படிக்கும்போது நான் பிலீவ் பண்ணுறதுக்கு அது ஆப்போசிட்டாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை ட்விஸ்ட் பண்ணணுமா? இல்லை, கடவுளே நீங்கள் இந்த சத்தியத்தை எனக்கு விளக்குனதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஏற்றுக்கணும். அது வந்து லைஃப் லாங் இது நடந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்குது, ட்ரூத்தை விட நிறையா டைம் எரர் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பைபிளை வச்சு நம்ம செக் பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி ஆமாம் 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 பர்ஃபெக்ட் கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது நீங்கள் சொன்னது. நம்ம இப்போ அங்கிள் ஒரு பாயிண்ட் அழகாக சொன்னாங்க, ஒரு வசனம் நம்ம படிக்கிறோன்னா அந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஒரு டீச்சிங் வந்து நம்ம உண்டாக்கிடக்கூடாது. அதை பற்றி ஒன்று என்னென்னலாம் வசனம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஒரு கன்க்ளூஷன் வரணும். எனக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் எப்பயுமே நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். என்னென்னா, நம்ம பைபிள் படிக்கணுன்றது வந்துட்டு ஒரு பசில் போடுற மாதிரி. இப்போ ஒரு 12 பீஸ் பசில் இருக்குது, அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அது என்ன பிக்சருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா? எல்லா பீசஸையும் நம்ம அட்டாச் பண்ணணும், அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டாக அட்டாச் பண்ணணும். இந்த கார்னரில் இருக்கிறது தூக்கி அங்கே வச்சோன்னா ஃபிட் ஆகுமா? ஆகாது. கரெக்டாக அட்டாச் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு அது என்ன ஃபுல் பிக்சருன்றதை நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் பைபிளும். இப்போ டயட் பற்றி கொரிந்தியன்ஸ்லேயும் இருக்குது, ஜெனிசஸ்லேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது எல்லா பீசஸுமே ஃபிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரணும். ஸோ அப்போ அது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கூட. ஸோ எனிவே நம்ம இங்கே அந்த சாபத் ஆஃப்டர்நூன் போர்ஷனில் மெயினாக சொல்ல வர ஒரு பாயிண்ட் என்ன, நம்ம வஞ்சிக்காமல் இருக்கணும்னா முதல்ல நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். வி ஷுட் ஹாவ் தட் லவ் ஆஃப் ட்ரூத். அந்த ஒரு ஒபீடியன்ஸ் இருந்தால் தான் அந்த வஞ்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இங்கே 3rd பேராகிராஃபாக ஃபோர்த் பேராகிராஃப் யாராச்சும் படிக்கிறீங்களா? அதே தவறற்று செய்கிற ஆபத்தில் அந்த பேராகிராஃப் யாராச்சும் படிக்கிறீங்களா? லெசன் 101 ஓய்வு நாள் பிற்பகலில் பேஜ் நம்பர் 101.
அதில் 4th பேராகிராஃப், அந்த அதே தவறற்ற செய்கிற அந்த ஒரு ஆஹா ஆஹா ஓகே. ஸோ என்ன டேஞ்சர், அதே ஒரு ஆபத்துனா என்ன ஆபத்து, சீஷர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த ஆபத்து. இங்கிலீஷில் வந்து போட்டிருப்பாங்க, வி கேன் ஹியர் பட் நாட் லிசன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. யூ கேன் ஹியர் சம்திங் அண்ட் நாட் லிசன். இங்கேயும் தமிழ்லையும் அழகாக போட்டிருக்காங்க, ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேட்கலாம், ஆனால் அதுக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருந்தோம்னா நம்மளும் அதே டேஞ்சரில் தான் இருக்கும் அப்படின்றத நமக்கு இது பண்ணுறோம். ஸோ இந்த வாரத்தோட ஒரு லெசன் வந்து நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, எப்படி ஹவு டு வி கோ ஃப்ரம் பீயிங் ஜஸ்ட் ஹியரர்ஸ் டு லிசனர்ஸ். எப்படி நம்ம வந்து கேட்குறவங்களா மட்டும் இல்லாமல் ஒரு வசனத்துக்கு செவி கொடுக்கறது எப்படி பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வாரத்தோட லெசனில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்த பேஜ் போவோம். சண்டேயோட லெசன் கலிலேயாவில் கூடுதல். இந்த லெசனுக்கு வந்துட்டு யோவான் 21:1-19 வரை சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு அந்த எல்லா வசனமும் படிக்க போகிறதில்ல. இந்த ஹார்ட் ஆஃப் த லெசன் இங்கே மெயினாக என்ன வசனம் சொல்ல வராங்கன்னா, வசனம் 15-19 வரையும். ஸோ 15-19 வரையும் வாசிங்க. ஜான் 21:15-19. 21:15-19. ஓகே. ஸோ இந்த வசனம் வந்து எங்கே நடக்குது, என்ன கதை அப்படின்றது நமக்கு தெரியும். தாமஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, தாமஸ் வந்து ஜீசஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் விரலை நான் தொட்டு பார்த்தா தான், உங்கள் காயத்தை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்றாரு. ஜீசஸும் வந்து தொடு அப்படின்றாங்க. அவங்க நம்பி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சீஷர்கள், வசனம் 2ல் போட்டிருக்கு சீஷர்கள் பேரெல்லாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போயிடறாங்க. அப்போ வந்து ஜீசஸ் அவங்களுக்கு அப்பியர் ஆகுறாங்க. ஜான் வந்து சொல்கிறாரு, இதான் 3rd டைம் வந்து ஜீசஸ் அவங்களுக்கு அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கடலில் இருக்கும்போது ஜீசஸ் கரையில் இருக்கிறாரு. பார்த்த உடனே அங்கே ஜீசஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னே பேதுரு என்ன பண்ணுறாரு, போட்லேருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு ஷோருக்கு போகிறாரு. அப்புறமா ஜீசஸ் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதா. உடனே மீன் பிடிக்க போய் மீனெல்லாம் கொண்டு வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருது. அதெல்லாம் முடிஞ்சிட்டு வசனம் 15 அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு ஜீசஸ் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு பேதுரு கிட்ட, என்ன கேள்வி கேட்குறாரு, அன்பிராக இருக்கிறார் அப்படின்ட்டு. சரி, இங்கேயும் எனக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்குது. நான் கொஷின்ஸ் கேட்குறேன், நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோம். ஃபஸ்ட்டு, ஏன் ஜீசஸ் வந்து 3 டைம் அதே கேள்வியை கேட்குறாரு? ஏன் 3 டைம் அதே கேள்வியை ஜீசஸ் கேட்குறாரு பீட்டர் கிட்ட? ஸோ பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, 3 டைம் மறுதளிக்கிறாரு ஜீசஸ் பற்றி. ஜீசஸ் சொல்கிறாரு, நீ 3 டைம் வந்து என்ன பண்ணுவ, மறுதளிப்பா அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாங்க.
அப்போ உடனே அதை பீட்டர் கேட்குறாரு. ஸோ இங்கே ஜீசஸ் வந்து 3 டைம் அவங்ககிட்ட கேட்டுட்டு, எத்தனை டைம் நீ என்னை மறுதளிச்சோ நான் உனக்கு அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், திருப்பியும் வந்து நீ என்ன பண்ணணும், என்னை கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் கேட்குறாங்க ஜீசஸ். அப்போ இங்கே ஜீசஸோட கேரக்டர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஃபர்கிவிங்கான ஒரு கேரக்டர், எவ்வளோ ஒரு ஃபர்கிவிங்கான கேரக்டர் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, 2வது கொஷின், இது கொஞ்சம் இன்னும் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். ஜீசஸ் வந்து 3 டைம் அந்த கொஷின் கேட்குறாரு. 3 டைம், அந்த 3 டைமே ஒரே கொஷின் தான் கேட்குறாரா, இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? 3 டைமும் ஒரே கொஷின் கேட்குறாரா, இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரே கொஷின் தானா? நம்ம திருப்பி பார்ப்போம். வசனம் 15, வசனம் 16, அப்புறம் வசனம் 17. இந்த 3 வசனத்தையுமே நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மினிட் எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 3 டைம் ஜீசஸ் கேட்குறாருல, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குறாரு, இவர்களை விட நீ அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. 2வது 3வது டைம் ஒரே கேள்வி தான். ஸோ 2வது 3வது டைம் ஒரே கொஷின் தான் கேட்குறாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குறாரு, இவர்களை விட நீ நான் என் மேலே அன்பாக இருக்கிறாயா. ஏன் அப்படி கேட்குறாங்க ஜீசஸ் ஃபஸ்ட்டு? ஏன் வந்து இவங்களை விட நீ என்ன அன்பாக, ஜீசஸ் கம்பேர் பண்ண சொல்கிறாரு அவனை. ஏன் வந்து ஜீசஸ் அப்படி கேட்டாங்க பீட்டர் கிட்ட, இவங்களை விட நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்? ஓகே, ரைட், ஓகே, அது புரியுது. ஏன் நீ என்னை நேசிக்கிறேன்னு கேட்ட, அது புரியுது, மறுதளிச்சான். ஸோ அது, பட் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீசஸ் ஏன் கேட்குறாரு, வசனம் 15 ஸ்க்ரீனில் பாருங்களேன், இவங்களை விட நீ என்னை நேசிக்கிறாயா, ஏன் இவங்களை விட அப்படின்னு ஏன் கம்பேர் பண்ணணும் ஜீசஸ்? சாரி, ஓகே, க்ளோசஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறாங்க. யார் யார் ஜீசஸ் க்ளோசஸ்ட் சர்க்கிளில் இருந்தது? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், அவங்க 3 பேர் க்ளோசஸ்ட் சர்க்கிள். பட் ஆனாலும் ஏன் வந்து ஜீசஸ் வந்து அந்த ஒரு மாதிரி கம்பேர் பண்ண வைக்கணும்? ஏன் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜீசஸ்? இவங்களை விட நீ என்ன நேசிக்கிறாயா, ஏன்? வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? ஸோ இவர் முந்தி வருவார் அப்படின்றத. ஸோ அப்போ ஜீசஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாரா, நீ முந்தி வா அப்படின்னு சொல்லி? ஆ ஆ ம் ம் இருக்கலாம். சரி, நம்ம ஒரு சில வசனங்கள் பார்ப்போம். வசனங்களை பார்த்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மேத்யூ 26 30 35 வரையும் வாசிப்போம். மத்தேயு 26 30 35 வரை. சரி, 26 30 to 35 வரையும், 30 35 வரை. ஆ வசனம் 33 மட்டும் மறுபடியும் வாசிங்க. இதுதான் நம்ம கேட்டது. ஓகே,
நம்ம தேர்ட் ஆன்சர் இங்கே இருக்கா? ஏன் வந்து ஜீசஸ் வந்து இவங்க எல்லாத்த விட நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். இங்கே வந்து பீட்டர் என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாம் வந்து உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே பீட்டர் கிட்ட இருந்த ஒரு ப்ராப்ளம் என்ன? இங்கே இருக்கும்போது பீட்டர் கிட்ட இருந்த ப்ராப்ளம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, ஒரு ஆரகன்ஸ் இருக்குது, ஒரு பிலீஃப் இருக்குது. என்னன்னா இவங்க எல்லாத்த விட நாம் பெட்டர் அப்படின்ற ஒரு பிலீஃப் பீட்டர் கிட்ட இருக்குது. இங்க எல்லாத்த விட நாம் பெட்டர், இவங்க எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் நான் போக மாட்டேன். நீங்க மறிச்சாலும் ஜீசஸ் சொல்றாரு, நீ வந்து என்ன 3 தடவை மறுதளிப்பா அப்படின்னு ஜீசஸ் சொல்லியும் அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு, நீங்க ஈவன் இஃப் இட் இஸ் டெத், சாவே இருந்தா கூட நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது பீட்டர் கிட்ட? ஆமா, இங்க கான்ஃபிடன்ஸ் ஆன் செல்ஃபே தப்பு. ஆமா, மரிக்கிறதுல ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்குது தப்பா? நான் இவங்கலாம் இவங்கலாம் கூட விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னா நான் கடவுளோடு கூட இது பண்ற நினைக்கிறதுல தப்பா அப்படின்ற ஒரு சான்ஸ். இங்கே பீட்டர் வந்து கிளியராக வந்து அவர்கிட்ட இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தப்புன்றது நமக்கு தெரியுது ஹைண்ட்சைட்லேருந்து பார்க்கும்போது. ஏன்னா ஜீசஸ் சொல்கிறாரு, நீ என்னை மறுதளிச்சிருவா அப்படின்றாரு. அப்போ கடவுள் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் செத்தாலும் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கே இருந்தது? அவர் செல்ஃப் மேலே இருந்தது, காட்ஸ் வேர்ட் மேலே இல்லை. ஸோ அப்போ கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அது ரைட்டா? இல்லை, நம்ம கான்ஃபிடென்ஸ் எங்கே இருக்கணும்? காட்ஸ் வேர்ட் மேலே இருக்கணும். காட்ஸ் வேர்ட் மேலே. கண்டிப்பாக ஜீசஸ் என்ன சொல்கிற, சாத்தான் வந்து உன்னை ஷிஃப்ட் பண்ண என்கிட்ட கேட்டிருக்கான், டிமாண்ட் பண்ணியிருக்கான். பட் ஐ ஹவ் ப்ரேட் ஃபார் யூ அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அப்போ அவன் அதை நம்பி இருக்கணும். ஆனால் ப்ராஃபசிஸ்க்கு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அங்கிள். இப்போ ஜோனா இல்லையே, ஏன்னா இப்போ காட் வந்து நினிவே பற்றி சொல்கிறாரு, இன்னும் 40 டேஸில் இதை டெஸ்ட்ராய் ஆக போகுதுன்றாரு. பட் அவங்க ரிப்பெண்ட் பண்ணும்போது அது வந்து அப்போ அங்கே காடோட ப்ராஃபஸி தப்பாக கிடையாது. ஏன்னா ப்ராஃபஸிஸ்க்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சிலது அன்கண்டிஷனல் ப்ராஃபஸிஸ் இருக்குது, சிலது வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் அங்கே பீட்டர் வந்து இது பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு ஜீசஸ் அப்படி சொன்னதால் பீட்டர் மறுதளிக்கல. ஜீசஸ்க்கு முன்னாடியே தெரியும் ஒரு மறுதளிக்க போகிறாருன்ட்டு, அதனால தான் வந்து ஜீசஸ் முன்னாடியே சொல்கிறார். பட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ் வரும், காடோட ப்ரீடெஸ்டினேஷன் அதெல்லாம் வந்து. அப்போ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆண்டவர் பார்த்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கொஸ்டின் கேட்டார் ஆண்டவர் அப்படின்னா, என்ன நேசிக்கிறியான்னு கேட்டதா? ஓகே எடுத்தானே. ஆண்டவர் எப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்?
இவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணார், ஆண்டவரே இவங்கெல்லாம் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அதற்கு ஈடாக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இவங்களை விட என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயா? அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறது நல்லது. ஐயா ஒரு கதை சொன்னாங்க இல்லைங்க, நம்ம எல்லாம் படித்த கதை. இந்த ஆமை போச்சு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆமை வேகமாக போகுமா முயல் வேகமாக போகணும்னா இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம நீதி கதையை படிச்சிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண ஆமை தான் வேகமாக போகணும்னு சொல்லுவோமா? படிச்சிருக்கிறோம்ல, கதை படிச்சிருக்கிறோம்ல, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டில். இப்போ எது வேகமாக போவோம், ஆமையா முயலா? முயல் தான் வேகமாக போகும். அந்த முயல் பண்ண வேலைன்னா தூங்காத இருந்திருக்கும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், அந்த கான்ஃபிடென்ட்ல அது ஜெயிச்சிருக்கோம். அப்போ இவருக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மிஸ் பண்ணிட்டார். அது மிஸ் பண்ணாத இருந்தது என்ன பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவர் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் மரணத்தில் கொண்டு வர்றார். அவர் மரணத்தில் மற்றவர்களை விட இவருடைய மரணம் வித்தியாசமாக கொண்டு வந்தார். ஓவர் கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் யார் மூலமாக வரணும், கிறிஸ்து. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வேணுமா வேணாமா? வேணும். அந்த நம்பிக்கை கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கத்தையும் சார்ந்து என்ன பண்ணணும், இருக்கணும். சாரி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பீட்டரோட கான்ஃபிடன்ஸ் வந்து தப்பான இடத்துல இருந்தது கண்டிப்பாக. ஸோ அப்போ இங்கே நம்ம சரி மறுபடியும் நான் கேட்ட கேள்விக்கு வருவோம். ஏன் வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க இவங்களை எல்லாத்த விட நீ என்னை நேசிக்கிறாய் அப்படின்னு ஜீசஸ் கேட்டது காரணம் என்னென்னா, ஏற்கனவே இதை போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பீட்டர் பேசினார், இவங்கெல்லாம் உங்களை மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஜீசஸ் இந்த கேட்குற கொஷனோட நோக்கம் என்னென்னா, ஜீசஸ் வந்து பீட்டரை டெஸ்ட் பண்ணுறாரு, இவன் மனம் மாறி இருக்கானா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாரு. பழைய பேதுருவா இருந்தால் இந்த கொஷனுக்கு எப்படி என்ன சொல்லியிருப்பாரு, இவங்க எல்லாத்த விட நான் தான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும் கடவுளே அப்படின்ட்டு. முன்னாடி என்ன பண்ணாரு, அவர் கடவுளோட நாலேஜை நம்பலை. அவர் எதை நம்பினாரு, அவர் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸை நம்பினார். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கடவுளை நம்புறாரு, கடவுளோட வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறார். கான்ஃபிடென்ஸ் ஏன் மேலே இல்லை, உங்கள் வார்த்தை மேலே இருக்குது, உங்களுக்கு தெரியும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி அவர் என்ன நினச்சாரு, தேவனோட எனக்கு தான் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கடவுள் சொல்ல நீ எல்லாம் மறுதளிப்ப அப்படின்னா, ஆனால் இவர் சொல்ல இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்ல வராரு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, இன்னும் உங்களுக்கு முழுசாக என்னை பற்றி தெரியாது, நான் யாருன்னு நான் காட்டுறேன், நீங்கள் செத்தாலும் நான் உங்க கூட வந்து சாவேன் அப்படின்றாரு. ஆனால் அந்த டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணிடுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு. முன்னாடி வந்துட்டு என்ன சொல்றாரு, கடவுளே உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது அப்படின்றாரு. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ வந்து என்ன சொல்றாரு, என்னை விட உங்களுக்கே தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எப்படி சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்களா அவர் மைண்டு, அவரோட இது. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, when you are converted go and strengthen your brethren. அது தமிழில் எப்படி சொல்லுவாங்க, என்ன வசனம் அது, when you are converted go strengthen your brethren. லூக்கா 22 வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். 32 லூக்கா 22:32 லூக்கா 22:32 வாசிங்களா. லூக்கா 22 வசனம் 32. 22:32. 32.
ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீ குணப்பட்ட பிறகு போய் உன் சகோதரரை என்ன பண்ணு, சீர்படுத்து. இதோ கேஜேவியில் பாருங்களா, when thou art converted go and strengthen your brethren. ஸோ அப்போ ஜீசஸ் இது சொல்லும்போது அவர் அந்த ஒரு கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இல்லை. ஜீசஸ் கூடயே இருக்காரா, ஆனால் அந்த ஒரு கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆஃப்டர் யூ ஆர் கன்வெர்டட், நீ மனம் திரும்பின பிறகு, கன்வெர்ட் ஆன பிறகு, குணமான பிறகு, அப்புறமா போய் என்ன பண்ணும், உன் பிரதர்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணு. அப்போ பீட்டரோட கன்வர்ஷன் எங்கே நடக்குது, ஜீசஸோட டெத்துக்கு அப்புறமா நடக்குது. அப்போ தான் அவர் வந்து ஜீசஸ் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் வந்து ஒத்துக்கிறாரு. அப்போ இன்னொரு காரியம் இங்கே லெசனில் இருக்குது, அதை நம்ம இந்த 2 பேராகிராஃப் யாராச்சும் படிக்கிறீங்களா? அதாவது இங்கே ஞாயிற்றுக்கிழமை லெசனில் 1 2 3 4th and 5th பேராகிராஃப், முதல் 2 கேள்விகளின் போதும் அந்த ஒரு பேராகிராஃப். ஓகே ஸோ இப்போ இந்த பார்ட் வாஸ்ட் இந்த 2 பேராகிராஃப் யாராச்சும் குவிக்காக சம்மரைஸ் பண்ணுறீங்களா? இங்கே என்ன ஆத்தர் என்ன அந்த லெசன் எழுதுறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு, தாழ்மை பற்றி சொல்ல வராங்க. என்னென்னா ஜீசஸ் அவர்கிட்ட க்ரீக்கில் வந்துட்டு மொத்தம் 4 வார்த்தை இருக்குது. லவ் அப்படின்ற நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு க்ரீக்கில் 4 வார்த்தை இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள். அகாப்பேன்றது வந்துட்டு ஒரு உயர்ந்த லெவலான ஒரு அன்பு, கடவுள் நமக்கு காட்டுற அந்த ஒரு அன்பு. ஃபிலேயோ அப்படின்றது வந்து அது ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு, ஃபிலேயோ அப்படின்றது. ஸோ அப்போ ஜீசஸ் ஒவ்வொரு டைமும் கேட்குறாரு, நீ வந்து என் மேலே அகாப்பே வச்சுருக்கியா அப்படின்னும் போது இவர் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே ஃபிலேயோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுலேயும் வந்து பீட்டரோட ஒரு தாழ்மையை எங்கேயும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ எனிவே 3 கொஷின்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ இதை படித்ததுலேருந்து இதிலேருந்து நம்ம கடவுளை பற்றி என்ன ஒரு பாடம் கற்றுக்குறோம் இந்த ஒரு எபிசோடில்? இங்கே ஜீசஸ்க்கும் பீட்டருக்கும் நடக்கிற இந்த ஒரு இன்ட்ராக்ஷன்லேருந்து கடவுளை பற்றி நம்ம என்ன ஒரு பாடம் கற்றுக்குறோம்? அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துறார். ஓகே 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 வேற என்ன லெசன் கற்றுக்குறோம் நம்ம கடவுள்? எஸ் பர்ஃபெக்ட் கரெக்டாக சொன்னீங்க அங்கிள் அந்த பாயிண்ட்டை. அதாவது பேதுரு மறுதளிச்சிட்டாரு. ஜீசஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அவர் அப்படியே விட்டுருக்கலாம், நீ என்னை மறுதளிச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இவன் திருப்பி நான் வந்து ஒரு அப்பாஸ்டலாக நியமிச்சேன்னா இவன் என்னை மறுதளிச்சு போயிடுவானோ அப்படின்னு நினச்சி இது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ மெர்சிஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாரு ஜீசஸ் வந்து பீட்டர்கிட்ட மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இல்லை நீ வந்து நீ என்னை நேசிக்கிறியா, அவனை டெஸ்ட் பண்ணுறாரு. மறுபடியும் வந்துட்டு அவனை எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தானோ அதே இடத்துல வந்து ஒரு ரிஸ்டோர் பண்ணுறாரு ஜீசஸ் அவரை. நமக்கு அப்புறமா தெரியும். ஆமாம், ஆனால் பீட்டருக்கும் அங்கே ஒரு ஃப்ரீ வில் சாய்ஸ் இருக்குது இல்லையா? பீட்டருக்கும் ஃப்ரீ வில் சாய்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஜீசஸ் வந்துட்டு அவரை ஃபர்கிவ் பண்ணி ஏற்றுக்கிறாரு. அங்கே வந்து காடோட மர்சி அண்ட்
கிரேஸ் நம்ம அங்கே பார்க்குறோம். இதை குறித்து ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாஸ்டல்ஸில் பேஜ் 515 எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. அதை பற்றி சொல்லும்போது, it was after Peter had been led to self-renunciation and entire reliance upon divine power that he received his call to act as an under shepherd. அதாவது எப்போ பேதுரு வந்து அவர் மேலே இருந்த அந்த என்டையர் ரிலையன்ஸ் அவர் மேலே நம்பிட்டு இருந்தார், எப்போ அந்த ரிலையன்ஸ் வந்து ஃபுல்லாக கடவுள் மேலே போடுறாரோ, எப்போ வந்து அவர் சுயத்தை வந்து ரினன்சியேட், அதாவது சுயத்தை விட்டு வெறுத்து போகிறாரோ, அப்போ தான் வந்துட்டு கடவுள் அவனுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, நீ வந்து என்னோட ஆட்டு மந்தைய வழி நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே இதில் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. Not until he had learned his weakness could he know the believer's need of dependence on Christ. அவரோட வீக்னஸ் அவருக்கு தெரியலனா அவரை கடவுள் மேலே என்ன பண்ணியிருக்க முடியாது, நம்பிக்கை முழுசாக வச்சிருக்க முடியாது. ஸோ அதனால் அவர் கடவுள் மேலே அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அவர் புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிறது தான், எப்போ அதை புரிஞ்சிக்கிட்டாரு, எப்போ நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் அதை ஃபெயில் ஆகிறாரோ அப்போ தான் அவர் மேலே இருந்த வீக்னஸ் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அந்த வீக்னஸை விட்டுட்டு கடவுளை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒத்து வர்றாரு. ஸோ அப்போ இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமாக பார்க்குறோம். கடவுள் வந்து நமக்கு என்ன பண்ணல, நம்மளோட வீக்னஸ் மட்டும் நமக்கு காட்டல, அதுக்கு எங்கே நம்ம லீன் பண்ணணும், எங்கே ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே காமிக்கிறாங்க. நம்மளை பற்றி நம்ம இங்கே கற்றுக்கிற ஒரு லெசன் என்ன, வாட் லெசன்ஸ் டு வி லேர்ன் அபவுட் அஸ், நம்மளை பற்றி நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் என்ன? Okay. ஓகே. ஸோ நம்ம கடவுள் வந்து நம்மளோட வீக்னஸ் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, காட்டுவாங்க. நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இருக்கும், அதை நமக்கு காட்டுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், கடவுள்கிட்ட போய் அதற்காக மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து நம்ம மனம் திரும்பி ஃபாலோ பண்ணணும். வேறு என்ன லெசன் இங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம் இந்த ஒரு எபிசோட்லேருந்து, பீட்டர் இதுலேருந்து என்ன லெசன், வாட் டு வி லேர்ன் அபவுட் அஸ்? ஓகே ஓகே. 1 கொரிந்தியர் 10:12 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. ஒன்று கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஓகே. ஸோ அப்போ இது வந்து இந்த வசனம் வந்து நம்மளோட ஜென்ம சுபாவத்துக்கு ஒரு வார்னிங். இந்த வசனம், நான் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா என்ன பண்ணும், ஷுட் பி கேர்ஃபுல். ஏன்னா எப்போ விழுவோன்றது தெரியாது.
Therefore, let anyone who thinks that he stands take heed lest he fall. Lest he fall. So, அப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம சுயத்து மேலே இருக்கக்கூடாது. நம்ம சுயத்து மேலே இருக்கக்கூடாது. ஆனால் கான்ஃபிடென்ஸ் பாஸ்டர் சொன்னா கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே இருக்கக்கூடாது, கடவுள் மேலே இருக்கணும். கடவுளோட மேலே, கடவுளோட வார்த்தை மேலே இருக்கணும். ஆமாம் 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 கண்டிப்பாக கரெக்ட். ஸோ அது அடுத்த ஒரு கொஷின் என்னென்னா, இந்த ஒரு கதையிலேருந்து, இந்த ஒரு சம்பவத்துலேருந்து மற்றவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு என்ன கற்றுக்குறோம்? மற்றவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் இந்த ஒரு வசனத்தின்படி நம்ம பார்த்ததில்ல. கடவுள் பற்றி நம்ம பார்த்தோம். கடவுள்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம்? அவரோட கிருபை, அவரோட இரக்கம், அவரோட மன்னிப்பு. ரெண்டாவது, நம்மளை பற்றி நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம்? நம்ம சுயத்து மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, கடவுள் மேலே, கடவுள் வார்த்தை மேலே இருக்கணும். மூணாவது கேள்வி என்னென்னா, மற்றவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதை இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? இந்த ஒரு வாக்கியங்கள்லேருந்து புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, வேற என்ன? வேற என்ன? ஓகே ஓகே, நேரம் இல்லாததால் நான் என்கிட்ட இருந்த பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஐ வாண்ட் டு ஹியர் மோர். பட் நான் என்ன ஒன்று இல்லைன்னா, இங்கே தேவன் வந்து பேதுருவை மன்னித்து என்ன பண்ணார்? அவரோட பழைய நிலைக்கு ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க தவறு செஞ்சுருக்கிறாங்க, நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்? தேவன் நமக்கு கொடுத்த அதே மன்னிப்பை நம்ம அவங்களுக்கும் காட்டணும். அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். கடவுள் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த இந்த இதை எழுதுனது வந்து யோவான் புத்தகத்தை எழுதுனது அப்போஸ்தலர் யோவான் இல்லையா? அவங்கெல்லாம் பாருங்களேன், பேதுருவை பார்த்து நீ கடவுளே மறுதலிச்சிட்ட, நீ எல்லாம் அப்போஸ்தலராக இருக்கிறது லாக்கியே இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கலை. கடவுள் மன்னிச்சிட்டார் இவங்கள. அப்போ நான் எப்படி இவரை ஒதுக்கி வைக்க முடியும்? ஏற்றுக்கிட்டு அந்த அதே அப்போஸ்தலர் யோவான் தான் என்ன பண்ணுறாரு? இந்த கதையவே எழுதுறாரு. வேறு எந்த இதுலுமே இல்லை, மத்தேயுல இல்லை, மார்க்கில் இருக்குல்ல இல்லை, லூக்கில் இல்லை, ஜானில் மட்டும்தான் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவரை ஏற்றுக்கிறாங்க மறுபடியும், இவர் ஒரு அப்போஸ்தலரா. அப்போ தவறு செஞ்சு போகிறவங்கள நம்ம எப்படி இது பண்ணணும்? நம்மளும் தேவன் அவங்களுக்கு என்ன ஃபர்கிவ்னஸ் அவங்களுக்கு காட்டுறாரோ அதே ஃபர்கிவ்னஸை நம்மளும் காமிக்கணும், நம்மளும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது. ரெண்டாவது ஒரு லெசன் இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஜீசஸ் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து என் ஆட்டை வந்து மெய் அப்படின்ற, ஃபீட் மை ஷீப் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன வைக்கிறாரு முன்னாடி? டு யூ லவ் மீ? அவர் தேவனை நேசித்தா மட்டும்தான் அந்த ஷீப்பை ஃபீட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அந்த ஷீப்புக்கு ஹார்ம் தான் பண்ணுவார், அதை ஃபீட் பண்ண முடியாது. அப்போ இதை குறித்து எல்லாமே சொல்கிறாங்க. அதே ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் page 515. Christ mentioned to Peter only one condition of service: lovest thou me? This is the essential qualification. Though Peter might possess every other, yet without the love of Christ he could not be a faithful shepherd over the flock of God. Knowledge, benevolence, eloquence, zeal, all are essential in the good work, but without the love of Christ in the heart, the work of the Christian minister is a failure. ஒருத்தங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், ஒரு ஜீல் இருக்கலாம், கடவுளுக்காக இது பண்ணணும் ஒரு வாஞ்சை இருக்கலாம், அவங்கக்கிட்ட அவ்வளோ பேச்சு திறன் இருக்கலாம், அவங்க வாயை திறந்தாலும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம், தமிழ் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் இருந்தால் கூட அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்? தேவனோட அன்பு இருந்தால் தான். ஸோ அப்போ நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், தேவனோட அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, மண்டே லெசன் இன்னும் 5 நிமிஷம். பட் வசனம் 20-22 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். வசனம் 19 வந்து ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, பேதுரு எப்படி மறித்து போகிறாரு அப்படின்றத ஜீசஸ் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. பட் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்களேன், அதுக்கு முன்னாடி வசனம் 17 இருங்க,
வசனம் 19 அவர் எப்படி எப்படி மரிப்பார் அப்படின்றத சொல்லிட்டு வசனம் 19 ஜீசஸ் சொல்றாரு ஃபாலோ மீ அப்படின்றாரு, என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்றாரு. அதுக்கு பேதுரு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு? வசனம் 20 வாசிச்சு பாருங்க. வசனம் 20, 21, 20. ஓகே. ஓகே. ஸோ 19 வசனத்தில் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. ஆனால் வசனம் அங்கே என்ன சொல்லலை, பேதுரு பின்பற்றி போனாருன்னு சொல்லவே இல்லை. உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, ஜானை பார்த்து இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் டேர்ன் அண்ட் ஹி வாஸ் டிஸ்ட்ராக்டட். அதுக்கப்புறமா ஜீசஸ் சொல்கிறாரு, அவனுக்கு நான் என்ன வேணாலும் பிளான் வச்சுருப்பேன். நான் வர வரையும் கூட யோவான் உயிரோடு இருக்கலாம், அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு என்ன லெசன் சொல்லி கொடுக்குது? நம்மளோட கன்சர்ன் எங்கே இருக்கணும், நம்ம ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்னு இருக்கணும். மற்றவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்ம கடவுளை ஃபாலோ பண்ணுறோமா? இங்கே பீட்டர் ஃபாலோ பண்ணுறாரா? அந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை. பின்பற்றி வா அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு. ஆனால் பேதுரு திரும்பி இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, நீ என்ன பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அவரோட அட்டென்ஷனை அவர் மேலே திருப்புறாரு. நீ அங்கே டேர்ன் பண்ணாத, என்னையே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட இதுலேயும் இந்த உலகத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கடவுளை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஜீசஸ் பீட்டர்கிட்ட சொல்கிறது தான் நமக்கும் சொல்கிறாங்க. என்னென்னா, அது என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்றது தான். ஸோ அப்படின்ற அந்த ஒரு தாட் வச்சு நம்ம லெசனை முடிப்போம். பட் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் 3 பேர், எப்பவுமே நான் எங்கே சாப் ஸ்கூல் டீச் பண்ணாலும் இந்த கொஷின் கேட்பேன், யாராச்சும் 3 பேர் இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு கடவுள் விளக்குனதோ நீங்கள் கற்றுக்கிட்டதோ ஏதாச்சும் ஒன்று காரியம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதை ஷேர் பண்ணிட்டு நம்ம ப்ரே பண்ணி முடிப்போம். பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டோம் கடைசியில். பட் இந்த லெசன்லேருந்து 3 காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டதோ, உங்களுக்கு பர்சனலாக கடவுள் உணர்த்தினதோ ஏதாச்சும் இருக்கா? எஸ். சரியான ஒரு லெசன், ரொம்ப நல்ல லெசன் நீங்கள் சொன்னது. பாஸ்டர் சொல்லும்போது மைக் இருக்குமா? கொஞ்சம் எல்லாருக்குமே கேட்கும். ஆமாம், மைக் இருக்கா? மைக் இல்லையா? மைக் யார் பேசிட்டீங்க? ಸೊ ಮಂಡೇ ಲೆಸನಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಒಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ರು. ಸೊ ಪೀಟ್ರ್ ಬಂದು ಜೀಸಸ್ನ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ಹಿಂದ್ಗಡೆ ಬಾ ಅಂತ. ಸೊ ಅವ್ರು ಹಿಂದ್ಗಡೆ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆವಾಗ ಪೇತ್ರನ್ ಹೇಳ್ತಾರಂದರೆ, ಈ ಯೂದಾಸ್ ಬಗ್ಗೆ ಈ ಥರ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾರಲ್ಲ, ಇವ್ರ ಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತೆ ಮತ್ತು ಅವ್ರ ಗತಿ ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜೀಸಸ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾಕಪ್ಪ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಇದರಿಂದ ಏನು ಲೆಸನ್ ನಮ್ಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಕೃಪೆ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನ, ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಹಿಂದ್ಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಲೈಫಲ್ಲಿ ಏನಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ವಿ ಆಲ್ವೇಸ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಅದರ್ಸ್. ಸೊ ಬೇರೆಯವ್ರ ಸ್ಥಿತಿ ಹೇಗಿರುತ್ತೆ,
ಅವರು ನೆಗೆಟಿವ್ ಥಾಟ್ಸು ಅವ್ರ ಲೈಫಲ್ಲಿ ಏನೇನು ಇರುತ್ತೆ ಅಂತ ಅದನ್ನೇ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಮಾಡಿ ಸಮಟೈಮ್ಸ್ ವಿ ಆರ್ ಎಂಜಾಯಿಂಗ್. ಬಟ್ ಅವರ್ ಬ್ರದರ್ಸ್ ಅಂಡ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಬಂದು ತುಂಬ ಕಷ್ಟಪಡುವಾಗ ಎದುರುಗಡೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು, ಓ ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ, ದೇ ಆಲ್ಸೋ ಸಫರಿಂಗ್, ಅವರು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವರ್ ಥಾಟ್ಸ್ ಡಿವಿಯೇಟ್ ಫ್ರಮ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಸೊ ಅದು ವಿ ಶುಡ್ ಬಿ ವೆರಿ ಕೇರ್ಫುಲ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದನ್ನ ನಿಮ್ಗೆ ಬಿಟ್ಬಿಡಿ, ಜಸ್ಟ್ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ದಿಸ್ ಫೋಕಸ್, ಅವರ್ ಐಸ್ ಶುಡ್ ಬಿ ಫೋಕಸ್ ಆನ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಸೊ ಪೇತ್ರನು ಕೂಡ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಅವ್ರ ಫೋಕಸ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ನೀರ್ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಸಿಂಕಿಂಗ್, ನೀರು ಹೊರಡೆ ಹೋಗೋದ್ರು. ಸೊ ಜೀಸಸ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ವಿ ಆಲ್ವೇಸ್ ಅವರ್ ಫೋಕಸ್ ಟು ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. அங்கிள் சொன்ன லெசன் வந்து கரெக்டான ஒரு லெசன். என்னன்னா, பீட்டர் வந்துட்டு அவர் மற்ற ஜானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஜீசஸை ஃபாலோ பண்ணல. ஜீசஸ் என்ன சொல்கிறார், நீ என்னை பற்றி கவலைப்படு, அவரை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ண அப்படின்றாரு. ஸோ அப்போ நம்மளை இங்கேருந்து இந்த இதுலேருந்து கற்றுக்கிற லெசன் என்ன, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். சரி, மொத்த லெசனில் இருந்து இன்னும் 2 பேர் நம்ம பார்த்த எல்லா லெசன்லுமே, எல்லா பேசேஜஸ்லுமே உங்களுக்கு கடவுளை ஏதாச்சும் உணர்த்துற ஒரு விஷயம், இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், 2 பேர் யாராச்சும்? ஸோ நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கே இருக்கணும், நம்ம மேலே இருக்கக்கூடாது, கடவுள் மேலே நம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். லாஸ்ட் யாராச்சும் 1 பர்சன், வேறு யாராச்சும் ஒரு லெசன், இந்த பாடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லெசன்? தேங்க்யூ பாஸ்டர், ப்ரே பண்ணிடுங்க. நம்முடைய கண்களை மூடுவோம்.